ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விழாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற ஸ்ரீ அகோபிலம் நவ நரசிம்மர் கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். புனித யாத்திரையில் ஆந்திராவில் இருக்கிற மிக முக்கியமான தலங்களில் இந்த தலமும் ஒன்று. ஆல்ரெடி நான் பார்ட் 1 விழாவில் நான் 9 நரசிம்மரில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது அகோபில நரசிம்மர் கோவிலை பற்றி நான் போட்டிருந்தேன். அவசியம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இதோட கண்டினியூவேஷன் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம பார்ட் 2 விழாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வராக நரசிம்மரம் ஜுவாலா நரசிம்மரையும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அகோபில நரசிம்மரை நம்ம தரிசித்த கையோடையே நம்ம சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நமக்கு 5000 அடி உயரம். இப்போ நம்ம மேலே ஏற போகிறோம். ஃபுல்லாகவே மலையில் தான் நம்ம ஏற போகிறோம். அதில் போகிற வழியில் நீரோடைகள், அருவி, நீர்வீழ்ச்சிகள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்குது. சில பாதைகள் மட்டும் நமக்கு இதை மாதிரி பார்த்துவே நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் மேக்சிமம் கரடு முரடான கல்லுலையும் நம்ம அந்த அருவி ஓடைகள்லையும் நம்ம நடக்கிற மாதிரி பெரிய பெரிய பாறாங்களில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் இந்த ஒரு ஸ்டிக்கு நம்ம வாங்கியிருந்தோம். நம்ம சொன்னோம் இல்லையா போன விளாகில், ஒரு ஸ்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா 10 ரூபா. அதை நம்ம கொடுத்துட்டு நம்ம வாங்கி நம்ம ஒரு கிரிப்புக்காக தான் நம்ம அதில் ஃபஸ்ட்டு நம்ம தரிசிக்க போகிறது வராக நரசிம்மரை தான் நம்ம தரிசிக்க போகிறோம். அகோபில நரசிம்மரை தரிசித்ததற்கு அப்புறமே நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து இந்த மாதிரி கரடு முரடான பாறையை தரிசிச்சுட்டு வராக நரசிம்மரை நம்ம தரிசிக்கிறோம். இங்கேருந்து நம்ம ஃபுல்லாகவே நம்ம டோட்டல் வியூவாக மலையை நம்ம ஃபுல்லாக தரிசிக்கலாம். அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு, ரம்மியமான சூழலாக இருந்துச்சு. தண்ணி பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு கூலிங்காக இருக்குது. நம்ம செப்பல் போடல. மேக்ஸிமம் நிறைய பேர் செப்பலும் போட்டிருந்தாங்க. போட்டுட்டு காலில் கல்லெல்லாம் நிறையா இருக்குல்ல, அது ஒத்துக்காதவங்க அது போட்டிருந்தாங்க. செப்பலும் போட்டு நடக்கலாம். ஆனால் நாங்கள் செப்பல் போடல. அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன கல்லெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் காலை கொடுத்து நமக்கு தெரியல. நம்ம நரசிம்மரே நினச்சிக்கிட்டு நம்ம ஏறணும் அப்படின்னா எந்த ஒரு வழியுமே தெரியாது அப்படிங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். இதில் நம்ம போகிற வழி ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதே போல் மலை குன்றுகளும் பெரிய பெரிய பாறைகளுக்கு நடுவில் அந்த அருவி தண்ணி உடையாந்துக்கிட்டே இருக்குது. இந்த வேவை தான் நம்ம கடந்து போகிற மாதிரி நமக்கு அமைச்சிருக்காங்க. நம்ம இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உக்கிர ஸ்தம்பத்தை நம்மளால் தரிசிக்க முடியும். நம்ம அதை அடுத்த விளாகில் உக்கிர ஸ்தம்பம் எப்படி போகணும் அப்படிங்கிறத ஒரு ஃபுல் வீடியோ விளாகும் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போது நம்ம ஜுவாலா நரசிம்மர் நமக்கு போகிற வழியே ரொம்ப பெரிய வழியாக இருக்குது. நம்ம எப்போ தான் வரும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா மலையில் உச்சியில் தான் ஜுவாலா நரசிம்மர் இருக்கார். இங்கே அனுமன் வழிபட்ட நரசிம்மர் அது மட்டும் இல்லாமல் முதன்மை தெய்வமான ஆதிசங்கரர் லிங்கத்தை விற்று சென்ற இடமாகவும் இருக்குது. இரணியனை வதம் செஞ்ச இடமாகவும் இருக்குது. இது ஃபுல்லாகவே இரணியனை வதம் செஞ்சதுனால நரசிம்மர் 9 அவதாரங்களாக காட்சி கொடுத்த தலம் தான் இது. நமக்கு போகிற வழியிலேயே நமக்கு தமிழில், இங்கிலீஷ், ஹிந்தி, அப்புறம் தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லேயுமே நமக்கு அந்த போர்டில் என்னென்ன நரசிம்மர் அப்படிங்கிறத நமக்கு பேராக இருந்தது. அதை நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மேல் உச்சி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம அதுக்கு தான் நம்ம ஏறுறோம். எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோம் நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம மலைக்கு மேலே ஏறணும். இதில் பாதி இடத்துல நமக்கு படி போட்டிருந்தாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் சிரமம் இல்லாமல் பார்த்து நின்று ஏறுற மாதிரி தான் இருக்குது. மேக்ஸிமம் மலை ஏறுறவங்க ஒரு லைட் ஃபுட்டாக எடுத்துகிட்டு ஒரு வாட்டர் கேன் மேக்ஸிமம் நம்மகிட்ட இருக்கணும். ஏன்னா போகிற வழியிலலாம் எந்த கடைகளுமே இல்லை. அதுவும் இல்லாமல் லைட் ஃபுட்டாக, அதாவது ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக, நியூட்ரிஷன் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. பேரிச்சம்பழம், திராட்சை இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா லைட்டாக சாப்பிட்டு நம்மளால் ஏற முடியும். ரொம்ப ஓவர் வெயிட்டை ஏற்றணும் அப்படின்னா நம்மளால் ஏற முடியாது. ரொம்ப சிரமமாக இருக்குது, மூச்சு வாங்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பெரிய பெரிய படிக்கட்டுக்கெலாம் ஓவராக நம்ம இதுவரையும் எதனால் நமக்கு மூச்சு வாங்குதுன்னா நம்ம இதுவரை நமக்கு ஏறி ப்ராக்டிஸ் இல்லைல்ல, அதனால் நமக்கு இப்படி இருக்குது. நம்ம இப்போது எங்கே வந்துட்டோம் அப்படின்னா ஜுவாலா நரசிம்மரை அடைஞ்சாச்சு. நெருப்பால் ஆனவர் இரணியனை வத செஞ்ச இடமா இருக்குது. இங்கேருந்து தான் நம்ம உக்கிர ஸ்தம்பத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இங்கேருந்து நமக்கு ஃபுல்லாகவே அருவிக்கு நடுவில் தான் இவரை கடந்து நம்ம ஜுவாலா நரசிம்மரை நம்ம தரிசிக்க முடியும். இங்கேருந்து நம்ம அவ்வளோ ஒரு அழகாக ரம்மியமான ஒரு அகோபிலத்தோட மலைகள், அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலைகளையே நம்மளால் தரிசிக்கிற மாதிரி இருக்குது. மேல் அகோபிலத்தில் நம்ம இப்போ பாதி தான் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ஜுவாலா நரசிம்மரை நம்ம ரீச் பண்ணியாச்சு. இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தான் ஜுவாலா நரசிம்மர். அருவிகளுக்கு இடையில நமக்கு ஜுவாலா நரசிம்மர் நமக்கு காட்சி கொடுக்குறாரு. பிரகலாத நரசிம்ம சுவாமிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தலமாக இந்த அகோபிலம் இருக்குது. நம்ம இப்போ மூலவரான ஜுவாலா நரசிம்மரை நம்ம தரிசிச்சுட்டு அப்படியே வெளியில் பார்த்தோம் அப்படின்னா இரணியனை வதம் செய்து நரசிம்மர் கை கழுவிய இடமான இரத்த குண்டம் அப்படிங்கிற சிவப்பு மலை, அந்த இடத்துல மட்டும்தான் சிவப்பாக இருக்குது. இந்த இடத்துல காயினும் நமக்கு போட்டிருக்காங்க. உள்ளார நம்ம தீர்த்தத்தை எடுக்க முடியாது, அதில் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோட முடியுது. நாங்கள் 2 நரசிம்மரையும் தரிசிச்சுட்டு இப்போ அடுத்ததாக நம்ம உக்கிர ஸ்தம்பம் ஏற போதும். நம்ம அடுத்த விளாகில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.